அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேஷன்ல டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் குடுத்துட்டு வரேன். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியலுமே அவைலபிளா இருக்கு. யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு 7 புக்லெட் உங்களுக்கு கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் குடுத்துருக்கேன். அந்த 7 புக்லெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 8000 ப்ராப்ளம் கலெக்ஷன் இருக்கும். 7 புக்லெட்டுமே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட தான் இருக்கும். அந்த பிடிஎஃப் ஓட எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஒரு சாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன். தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். ரொம்ப ஒர்த்தான கொஸ்டின் கலெக்ஷன்ஸா இருக்கும். இது இப்படி தான் இருக்கும் அந்த சாம்பிள் புக்லெட்ஸ். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கிங்க. நிறைய கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் 10 சாப்டருக்கான கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா மெர்ஜ் பண்ணி குடுத்துருப்பேன். இதுல ஃபார்முலா புக்லெட்டும் ஒண்ணு வந்துரும். ஓகே. மிஸ் பண்ணாம எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட், ஃபார்முலா புக்லெட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே 7 புக்லெட்டா குடுத்துருவேன். பிளஸ் டெஸ்ட் பேட்ச்சோட வந்துரும். டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே வந்துரும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். லெட் x be a random variable with probability mass function குடுத்துறாங்க. டென்சிட்டி ஃபங்ஷன் f of x equal to kx into 2 minus x, x lies between 0 to 0 is otherwise. What is the values of constant k and expected value, which means mean ஓட வேல்யூ நன்றது கேக்குறாங்க. expectation of x ன்றது mean. ஓகே. அப்போ probability density ஃபங்க்ஷன்ன்றதால total probability value நமக்கு என்ன கிடைக்கும் 1 ன்னு வரும் for continuous random variable க்கு. இப்போ integral minus infinity plus infinity f of x dx 1. இப்போ போடுங்க. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to 2 மட்டும் தான். otherwise உங்களுக்கு 0. அப்போ 0 to 2 f of x kx into 2 minus x. ஓகே. k காமன் அவுட் பண்ணுவோம். இந்த x மல்டிப்ளை பண்ணுவோம். 2x minus x square into dx கிடைக்கும். இது x square by 2 minus x cube by 3 ன்னு வரும். 0 to 2க்கு இன்டகிரேட் பண்ணுங்க. இது லிமிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு k ஓட வேல்யூ 3/4 ன்னு நிக்கும். ஓகே. as usual ஸ்மால் சிம்பிளிஃபிகேஷன்ல வேலை முடிக்கிறோம். அடுத்து இப்போ k ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஓட ஃபார்முலா பாருங்க. x times f of x. சப்போஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஸ்கொயர்னா இங்க x ஸ்கொயர் டைம்ஸ் f of x ன்னு கிடைக்கும். சப்போஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஸ்கொயர் கேட்டாங்க அப்படின்னா integral a to b x square into f of x. ஓகே. அப்போ x times f of x, x ப்ராடக்ட் பண்றீங்க. உங்களுக்கு அவுட்புட் இது கிடைக்கும். ஒரு லாஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் வேல்யூ 1. அப்போ மீனோட வேல்யூ 1, k ஓட வேல்யூ 3/4. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே. இப்படி தாங்க இருக்கும். நீட்டா உங்களுக்கு லைன் பை லைன் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுத்துருப்பேன். அதே போல உங்களுடைய எம்சிக்யூ கலெக்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கிங்க. கொஸ்டின் கலெக்ஷன்ஸும் இப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் ஒரு 300 வீடியோஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற கண்டென்ட்டை போய் தயவு செய்து பார்த்துருங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கலெக்ஷன் 10 சாப்டருக்குமே போட்டு சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பிளேலிஸ்டோட வீடியோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து if x and y are independent random variable with parameter Poisson variate இருக்கு. lambda 1 lambda 2. x follows Poisson distribution with parameter lambda 1, y follows Poisson distribution with parameter lambda 2. இந்த conditional probability of x given x plus y equal to n க்கு நான்றதை கேக்குறாங்க. இப்போ பாருங்களேன். Suppose x follows Poisson distribution with lambda 1, y follows Poisson distribution with lambda 2 அப்படின்னா they are independent இருக்குன்னா sum again follows Poisson distribution with parameter lambda 1 plus lambda 2. இப்போ இந்த conditional probability பொறுத்தளவுக்கு probability of x given x plus y equal to n க்கு பாருங்க. probability of x equal to x, probability of இந்த x terms இங்க கொண்டு போயிடுறீங்க. probability of y equal to n minus x divided by இந்த term ஆல டிவைட் பண்ணிடுறீங்க. அப்போ e power minus lambda lambda power by x factorial இது x plus y க்கு அப்போ lambda plus 1 lambda 2 வந்துரும். sum of parameters கொண்டு வந்துடுறீங்க. அப்போ இது ஒரு ஸ்மால் சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பேராமீட்டர் lambda 1 divided by lambda 1 plus lambda 2 வந்து நிற்கும். அப்போ இது ஒரு பாருங்களேன். இந்த கலெக்ஷன் ஒரு பைனாமியலா இருக்கு வித் பேராமீட்டர்ஸ் n, lambda by lambda plus 1. ஓகே. ncx p power x q power n minus x இங்க ஃபேக்டோரியல் இருக்கு பாருங்க. n minus x factorial divided by n factorial. n factorial divided by x factorial into n minus x factorial. இது ஒரு பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் இல்லைங்களா? இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1 by x கீழே வந்துரும். n factorial மேல போய்டும். n minus 1 factorial கீழே இருக்கும். இது ncx ஃபார்முலா வந்துரும். அப்போ இது எந்த டிஸ்ட்ரிபியூஷன்னா உங்களுக்கு ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும். ஓகே. அடுத்து பாருங்க. If x1, x2 and so on xn are random samples from the populations, normal population mu, sigma square, which of the following statistics is an unbiased estimator of the population sigma square ன்னு சொல்லி கேக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா டைரக்ட் ரிசல்ட். இதுதான் unbiased estimation of sigma square. S dash square equal to 1 by n minus 1 into summation I from 1 to n xi minus x bar on the whole square. Okay. அடுத்து the testing hypothesis h naught theta equal to theta naught null hypothesis இது alternate hypothesis. type 1 வேற defined as ன்னு சொல்லி கேக்குறாங்க. rejecting null hypothesis when it is true இருக்கும்போது அப்ப rejecting h naught when it is true. பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C கரெக்ட். டெஸ்டிங் ஹைபோதீசிஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு क्वेश्चंस கேட்பாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இது போல நிறைய क्वेश्चन கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். சேனல் ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணுங்க. எம்சிக்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல தான் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே சொல்யூஷன், அதனுடைய ஆன்சர், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கம்ப்ளீட்டா இருக்கும். 10 சாப்டருக்கான கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே.
ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டா புக் பண்ணுங்க. புக்கிங் நம்பர் 9384686847. புக் பண்றவங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயா குடுத்துர்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.